ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோல இது ஒரு ஃபீவர் பத்தி தான் பார்க்க போறோம். இதுவும் அங்கங்க சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஹையா இருக்கு. இது என்னன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச டெங்கு ஃபீவர். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஜாயின்ஸ் அந்த இதெல்லாம் சிவியரா பெயின் இருக்கும், தாங்க முடியாத ஒரு வலி இருக்கக்கூடியதுனால இதுக்கு இப்படியும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இது ஆக்சுவலி இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை மஸ்கிட்டோ பைட். ஒரு கொசுக்கடியினால வரக்கூடிய வைரல் தொற்று அப்படிங்கிறது தான் இது. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 100 இருந்து 400 மில்லியன் பீப்புள் உலகம் பூரா அஃபெக்ட் ஆகிறாங்க. இதுல மோஸ்ட்லி அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ், நகர்ப்புறங்கள்ல அதுக்கு சுற்றி உள்ள பகுதிகளில தான் இந்த டெங்கு ரொம்ப அதிகமா இருக்கு, கிராமங்களை காட்டிலும் அப்படிங்கிறது. இனிஷியலா இப்ப 100க்கு 80% ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும். அப்படியே மைல்டா ஏதோ ஃபீவர், டயர்ட், வலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும் வித்வுட் எனி ட்ரீட்மெண்ட். ஒன்லி 20% ஆஃப் த பீப்புளுக்கு தான் இது ஒரு சீரியஸ் இல்னஸா மாறுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் எல்லா ஃபீவருக்கு மாதிரி தான் தலைவலி இருக்கும், உடம்பு வலி இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு ரேஷஸ் அங்கங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வாலன் கிளாண்ட்ஸ் கூட இருக்கும் அவங்களுக்கு. இது மெயினா சிவியர் பெயின் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது தான் இதோட டிபிக்கல் இது. அப்புறம் இந்த வாமிட்டிங் சில பேருக்கு பர்சிஸ்டிங்கா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் சிம்டம்ஸ். ஓகே, இது மைல்டா இருந்தா நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல ஜஸ்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், ரெஸ்ட், நிறைய தண்ணி குடிக்கிறது இதுலயே செட்டில் ஆயிடும். ஒன்லி 20% ஆஃப் த பீப்புளுக்கு தான் இது ஒரு சிவியரா மாறும். மெயினா இப்போ ஒரு வாட்டி அவங்களுக்கு மைல்டா டெங்கு சரியா போச்சு, செகண்ட் அட்டாக் வரும்போது இட் பி வெரி வெரி சிவியர், யூ நீட் டு கெட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படிங்கிறது தான் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இப்ப சீரியஸா இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீவர் இருக்காது. இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீவர் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப செகண்ட் டைம் சிவியர் ஃபீவரா இருக்கவங்களுக்கு ஃபீவரே இருக்காது. ஃபீவர் இல்லைனாவே நம்ம என்ன நினைப்போம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்கதான் முக்கியமா நீங்க ஞாபகம் வைக்கணும், ஃபீவர் இருக்காது, சிவியரா அப்டாமினல் பெயின் இருக்கும், வாமிட்டிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சில டைம் வாமிட்ல பிளட் கலந்து வரும், பல் ஈறுகள்ல ரத்தம் வரும், மோஷன் போகும்போது அதுல ரத்தம் வரும், இந்த உடம்புல ஏதாவது ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும், தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சம்திங் ரியலி சீரியஸ், நீங்க இமீடியட்டா டாக்டர் பார்க்கணும். தேவைப்பட்ட பெட்ல சேர்ந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கறத நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது பேசிக்கா இருந்தா என்ன ட்ரீட்மெண்ட்னா, ரெஸ்ட், தண்ணி குடிக்கணும், ஜஸ்ட் அசிட்டமினோபின் அது மாதிரி பேராசிட்டமால் இப்படி எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டு டைப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைல்டு ஒன்று, சிவியர் ஒன்று. மைல்டுங்கிறது அதுவா சரியா போயிடும், இந்த மாதிரி பேசிக் பண்ணாலே போதும். சிவியருங்கிறது ஆல்ரெடி அட்டாக் இருக்கவங்க, இல்ல 1 in 20%, 1 in 20 people, 20% ஆஃப் த பீப்புளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சிவியர் ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கிறதுனால ஷாக் வந்துடும், பிளட் ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் வந்துடும், உள்ளெல்லாம் எல்லா உறுப்புகளும் கெட ஆரம்பிச்சிடும். ஓகே, அது ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் மெயினா குழந்தைங்களுக்கு, பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல உயிருக்கு ஆபத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி தவிர்க்கலாம்? கொசுக்கடியை தவிர்க்கிறதுக்கு ஃபுல்லா ஸ்லீப் பண்றது, கொசு வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அந்த ப்ரிவென்ஷன் தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கிறது, சிவியர் ஃபார்ம் டெஃபினட்டா நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைங்கிறது வச்சுக்கணும். ஃபீவர் இருக்காது, மற்ற சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்க அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா சொல்றேன். இவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். இன்னும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.